but I wouldn't know because my parents never allowed me to eat it, and here's why. When we eat pork, these things called trichonile worms are now in our bodies, and they are slowly consuming the insides of our bodies like termites. They start in the stomach, then progressively get to the brain and continue to consume valuable parts of it. This is a huge reason why people are undergoing conditions like dementia and Alzheimer's at such a young age. The Honorable Elijah Muhammad said about pork, it's death to your children in their early ages, as well as the heart, lungs, and your sharpness in thinking. Do what's right. சாப்பிடுவதன் மூலமாக அப்ப இங்க ஒரு சயின்டிஸ்ட், யாராவது ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஒன்று ரெண்டு சென்டென்ஸ் இல்ல, பல விஞ்ஞானிகள் இதை பத்தி தவறுதான் சொல்லியிருக்காங்க. Scientific explanations on why pork is forbidden in Islam and Christianity you didn't know about. 1. Pigs carry about 30 diseases which can easily be passed to humans. This is why Allah commanded us to not even touch their carcass. 2. Pigs are garbage guts. They'll eat their own feces and drink their own urine. 3. The pig is the only mammal that does not sweat, leaving the sweat and toxins to merge in its flesh. 4. When a pig dies, the maggots, bacteria, and insects eat its flesh faster than any other animal. 5. There is no safe temperature at which pork can be cooked to ensure that all these parasites and cysts will be killed. பன்றிக்கறி சாப்பிடுவது மனிதர்களுக்கு கேடு, மனிதர்களுக்கு ஆபத்து. அப்ப இன்னைக்கும் நம்ம ஒரே வசனம் தான் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வசனத்துல 3 விஷயங்கள் இறைவன் தடுத்து விட்டான். 4வது விஷயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், அல்லாஹுடைய பெயர் இல்லாமல், இறைவனுடைய பெயர் இல்லாமல் அறுக்கப்பட்ட அந்த பிராணியும் உங்கள் மீது தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது. அப்ப அந்த 4 விஷயங்கள் இந்த வசனத்தில் முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு விஷயம் நம்பிக்கை சார்ந்தது, ஒஹில்லலி கைரில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் இல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணி. இந்த 3 விஷயங்கள் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். விஞ்ஞானம் இன்னைக்கு இது தவறு, தப்பு, இது பாவம், இது பாதிக்கும், இது மனிதர்களுக்கு கேடு என்று சொல்கிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக வந்த அந்த குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தில் இந்த குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத வத்தம வலஹ்மல் ஹின்சீர். அப்ப இந்த 3 விஷயங்களும் மனிதர்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டது? இந்த காரணம் நமக்கு முன்னால் இப்போது நம்ம சொன்னதுதான். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க இந்த வசனத்தின் மூலமாக படிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை விட நம்மை படைத்தவனுக்கு தெரியும் மனிதர்களுக்கு இந்த படைத்த இந்த படைப்புகளுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவனுக்கு என்ன நல்லதா இருக்கும்.